பதினெண் சித்தர் போற்றிகள் குருநாதர் திருவடிகள் போற்றிகள். இன்றைய பதிவில் நாம் பதிவு செய்ய இருப்பது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற இதை பற்றி சித்தர் சொல்லியிருக்க பாடல் ஆதாரத்தோடு பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அடுத்து போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் பார்ப்பதற்கும் பயன்பெறுவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எவ்வளவோ பேர் பலவிதமான கருத்துக்கள் சொல்லிகிட்ருக்காங்க. இது எல்லாமே இறைவனை அடையக்கூடிய வழிகள். இது ஓரளவு சுமாராக சிலர் சொன்னாலும் முழுமையான விளக்கம் இது வரைக்கும் யாரும் சொல்லலைன்றது தான் உண்மை. சரியை அப்படி என்றால் சரீரம், அதிலிருந்து செய்வது சரீரை. கிரியை கிரியை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய விளக்கம். கர்மாவில் வந்து கிரியை, சரீரத்தில் வந்தது சரியை. ஞானம் என்றால் மனதை வைத்து செய்வது, யோகம் என்றால் உடலை வைத்து செய்வது. இந்த மாதிரி பலவிதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் சித்தர் ஆதார பாடல் என்று ஒன்று உண்டு. அந்த வகையில் சொல்லியிருக்கக்கூடியது வால்மீகர் சித்தர் சொல்லியிருக்கக்கூடிய சித்தர் பாடல் பார்க்க இருக்கோம். பாடலானது: அறிந்து கொள்ளு பூரகமே சரியை மார்க்கம், அடங்குகின்ற கும்பகமே கிரியை மார்க்கம், பிரிந்து வரும் ரேசகமே யோக மார்க்கம், பிசங்காமல் நின்றதுவே ஞான மார்க்கம், மறிந்துடலில் புகுகின்ற பிராணவாயு, மகத்தான சிவசக்தி அடங்கும் வீடு, சிறந்து மன தெளிவாகி சேர்ந்தோன் சித்தன், சிவசிவா அவனென்றிருக்கலாமே. இது பாடல். இதில் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த நாளும் பார்த்திங்கன்னா இறைவனை வழிபடுவதற்கான, இறைவனை சேர்வதற்கான 4 வழிகள். இதில் சொல்லியிருக்கக்கூடிய பூரகம், கும்பகம், ரேசகம் இது பிராணயாம கலையில் முக்கியமாக வாய்ந்தது. அஷ்டாங்க யோகத்திலும் முக்கியமான வார்த்தைகள். இதற்கான விளக்கம்: பூரகம் சரியை வழியாகும், நிறுத்திய கும்பகம் கிரியை வழியாகும், ஒடுங்குகின்ற ரேசகம் யோக மார்க்கமாகும். இதுதான் சொல்லியிருக்க பாடல். அறிந்து கொள்ளு பூரகமே சரியை மார்க்கம், அடங்குகின்ற கும்பகமே கிரியை மார்க்கம், பிரிந்து வரும் ரேசகமே யோக மார்க்கம். இது பிராணவாயு, பிராணயாமம், மூச்சு பயிற்சி கலை. இது தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவு புரியும். இவை பிசங்காமல் நிறுத்தி வைப்பதே ஞான மார்க்கம். மூச்சை அடக்கியவனே சித்தன், வாசியை அடக்கு, காற்றை பிடி, இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். தெரிந்து உடலில் நுழைகின்ற பிராணன் சிவசக்தி அடையும் இல்லமாகும். இந்த இடத்துல சிவசக்தி என்று சொல்வது நம்முடைய குண்டலினி யோகத்திலும் மேலேற்றக்கூடிய சக்தி. இதை அறிந்து மனம் தெளிவடைந்தவரே சித்தர் ஆவார். அத்தகைய சிந்தனை சிவம் எனலாம். மூச்சை உள்ளிழுப்பது பூரகம், மூச்சு காற்றை நிறுத்துவது கும்பகம், மூச்சை வெளியே விடுவதற்கு பெயர் ரேசகம் என்று சொல்லலாம். இது பிராணயாமம், பிராணசக்தி, மூச்சு பயிற்சி என்ற கலையில் முக்கியமான விஷயம். அதற்கான அளவீடுகள், முறைகள் என்று உண்டு. நம்ம மூச்சை இழுத்துட்டு தானே இருக்கோம், விட்டுக்கிட்டு தானே இருக்கோங்க. அப்போ நான் இழுத்துட்டு இதெல்லாம் பூரகமா? மூச்சை தம்பு கட்டி பிடிச்சா கும்பகமா? நான் சாதாரணமாக விட்டுக்கிட்டு தானே இருக்கோம் மூச்சை, அப்படின்னா அது ரேசகத்தில் வருமா? அப்படிலாம் இல்லை. இது ஒரு கலை, மூச்சு பயிற்சி கலை, பிராணயாம கலை, பிராணனை கட்டுப்படுத்தக்கூடிய கலை, வாசியை அடக்கக்கூடிய கலை. இது கூடுமான வரைக்கும் நான் இதை வெளிப்படையாக சொல்லவும் முயற்சி செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூரகம், ரேசகம், கும்பகம் இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம் இதை பற்றி யாராவது பேசினாங்கன்னா அதற்கு இந்த ஆதார பாடல் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.